வணக்கம். மீண்டும் ஒரு முறை சரித்திரத்தை எழுத கிளம்பி விட்டார்கள் இந்த நாட்டு விவசாயிகள். இந்த முறை உத்தரப்பிரதேசத்திலிருந்து கிளம்பி பார்லிமெண்ட் வரை நடக்கக்கூடிய அந்த முற்றுகை போராட்டம். விவசாயிகள் 1947ஆம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரை தன்னுடைய கோரிக்கைகளை, தன்னுடைய உரிமைக்காக போராடி வருகிறார்கள். எத்தனை விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் உயிரை மடித்துக் கொண்டிருக்கிறார்கள், தூக்கில் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் அவர்களை பற்றி கவலைப்படுகிறதா? கிடையாது. 2020ஆம் ஆண்டு 15 மாதங்கள் வரை தொடங்கிய அந்த போராட்டத்தில் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வீரமரணம் அடைந்தார்கள். அது மட்டுமல்ல, இதே விவசாயிகள் லக்கீம்பூர் கீரியில் நசுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அனைத்தையுமே தாண்டி விவசாயிகள் அவர்கள் எடுத்து வைத்த கோரிக்கை என்ன? MSP, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அவர்கள் விளைய வைக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கான குறைஞ்சபட்ச விலையாவது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அரசாங்கம் கொண்டு வந்த அந்த 3 வேளாண் சட்டம் விவசாயிகளை கைக்கூலியாக அடிமைத்தனத்திற்கு தள்ளக்கூடிய அந்த 3 வேளாண் சட்டத்தை விவசாயிகள் எதிர்த்தார்கள். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு முறை கூட செவிசாய்க்கவில்லை. எந்த இடத்தில் அந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்ததோ அந்த இடத்திலிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் தான் பிரைம் மினிஸ்டர் மோடி, இந்த நாட்டு பார்லிமெண்ட், இந்த நாட்டு அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு முறை கூட ஜந்தர் மந்தருக்கோ அல்ல பார்டர்களிலேயோ அமர்ந்திருந்த அந்த விவசாயிகளை போய் சந்திக்கவில்லை. சரி, கடைசியில் உத்தரப்பிரதேஷ் தேர்தல் வந்தது. தேர்தலுக்கு சற்று முன்பு நான் பயாலஜிக்கல் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு தெய்வ சக்தி அவருக்கு ஆணையை கொடுத்தது. நீங்க செய்யறது தவறு, இந்த நாட்டு விவசாயிகளை உங்களால் புரிய வைக்க முடியாது, அதனால் நீங்கள் கொண்டு வந்த இந்த சட்டத்தை வாபஸ் பெறுங்கள் என்று. காரணம் அது கிடையாது. காரணம், உத்தரப்பிரதேஷ் தேர்தலில் நாங்கள் தோல்வியை சந்திக்க போகிறோம் என்று. திடீரென்று பிரைம் மினிஸ்டர் மோடி டிவிக்கு முன்பு நான் கொண்டு வந்த இந்த சட்டம் இந்த நாட்டு விவசாயிகளுக்கான ஒரு ரிஃபார்ம், இத்தனை வருடங்களாக எந்த விதமான ரிஃபார்மும் நடக்கவில்லை, நான் கொண்டு வந்திருக்கிறேன், ஆனால் அந்த சட்டத்தை, அந்த திட்டத்தை என்னால் விவசாயிகளுக்கு புரிய வைக்க முடியவில்லை, மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கேட்டார் பிரைம் மினிஸ்டர். MSP சட்டமாக கொண்டு வரப்படும் என்று கூறினார் 2021ஆம் ஆண்டு. இன்னைக்கு 2024ஆம் ஆண்டில் நிற்கிறோம். ஆனால் எந்த விதமான சட்டமும் கொண்டு வர. ரிப்பீல் ஆஃப் 3 ஃபார்மர் லாஸ், இது நடந்தது. லீகல் கேரண்டி ஃபார் மினிமம் சப்போர்ட் பிரைஸ், லீகல் கேரண்டியாக நாங்கள் கொண்டு வருவோம், அதை நீங்கள் கூறினீர்கள், கொண்டு வரவில்லை. விட்ரால் ஆஃப் பெனல்டிஸ் ஃபார் ஸ்டேபிள் பர்னிங், இந்த வடநாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அவர்களுடைய வைக்கோல் இது போன்ற அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டை அவர்கள் கொளுத்தி விடுவார்கள். அப்படி நீங்கள் செய்தீர்கள்னா உங்கள் மீது ஒரு ஃபைன் போடப்படும். அதற்கான மாற்று ஆலோசனை, மாற்று எந்த விதமான விஷயத்தையுமே நீங்கள் செய்து கொடுக்கவில்லை. அப்போ அவர்கள் அதை தான் செய்வார்கள். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் தீ வைத்து கொளுத்தினீர்கள்னா உங்கள் மீது ஃபைன், அதை நீங்கள் வாபஸ் பெறுங்கள் என்று ஒரு கோரிக்கை. அட்ரஸிங் ரைசிங் ஃபியூல் பிரைஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட்ஸ், மின்சாரம், விவசாயத்திற்கு உபயோகப்படுத்தக்கூடிய மின்சாரமாக இருக்கட்டும், ஃபியூல் பிரைஸ், டீசல் பிரைஸ், இதை நீங்கள் விவசாயிகளுக்காக கட்டுப்படுத்துவீர்கள் என்கிற அந்த கோரிக்கை. மார்ச் டு டெல்லி, நவம்பர் 26ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லி சலோ என்கிற கோஷத்துடன் கிளம்பினார்கள். அவர்களை நீங்கள் வாட்டர் கேனன், பேரிகேட், ரப்பர் குண்டுகள், தடியடி, இது அனைத்தையுமே போட்டு நீங்கள் அங்கங்கே தடுத்து நிறுத்தி விட்டு டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பார்டர்களிலுமே 15 மாதங்கள் வரை இந்த நாட்டு விவசாயிகள் போராடினார்கள். இது மட்டுமல்ல, இந்த மூமெண்ட் கெயின் ஆனதற்கு பின்பு என்ன நடந்தது? ஜனவரி 26, 2021ஆம் தேதி ரிப்பப்ளிக் டே அன்று டிராக்டர் ராலி டு டெல்லி, டிராக்டர் வழியாக டெல்லியை நோக்கி ஒரு மிகப்பெரிய ராலி நடந்தது. ரெட் ஃபோர்ட்டில் என்ன நடந்தது? ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை போராட்டமாக நீங்கள் பார்த்தீர்கள். பிரைம் மினிஸ்டர் நவம்பர் 19, 2021ஆம் ஆண்டு MSPயை கேரண்டியாக கொண்டு வருவோம், இந்த 3 வேளாண் சட்டத்தையும் நான் வாபஸ் பெறுகிறேன், மன்னித்து விடுங்கள் என்று அன்றைக்கு கூறுகிறார். இது அனைத்துமே ஒரு பக்கம். இப்போ மீண்டும் எதற்காக இந்த நாட்டு விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கிறார்கள் அதை நீங்கள் பாருங்கள். காம்பன்சேஷன் ஃபார் அக்வயர்ட் லேண்ட் அட் 4 times டு தி சர்க்கிள் ரேட். சர்க்கிள் ரேட்லேருந்து இன்னைக்கு என்ன விலை இருக்கிறதோ அதிலிருந்து 4 மடங்கு அதிகமாக நீங்கள் விவசாயிகளுக்கு செட்டில்மெண்ட் செய்ய வேண்டும்.
அதற்கான காரணம் இருக்குது. விவசாயிகள் அந்த மண்ணை நம்பி தான் தன்னுடைய வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள். காலம் காலமாக விவசாயம் தான் அவர்களுடைய தொழில். இன்னைக்கு ஒரு பணத்தை கொடுத்து நீங்கள் செட்டில் செய்து விடுவீர்கள், வருங்காலத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? அதற்கான ஒரு கேள்வி. டெவலப்ட் லேண்டில் இருந்து, அதாவது இந்த டெவலப்மெண்ட் என்கிற பேரில் விவசாயிகளுடைய அந்த லேண்டை நீங்கள் வாங்குகிறீர்களோ அங்கேருந்து, அந்த டெவலப் ஆன லேண்டில் இருந்து ஒரு 10% மட்டும் விவசாயிகள் தன்னுடைய வீடு வாசலுக்காக கேட்கிறார்கள். ரெவ்யூ ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் சர்க்கிள் ரேட், எத்தனையோ ஆண்டுகளாக அந்த சர்க்கிள் ரேட்டையே 2011ஆம் ஆண்டு கடைசியாக சர்க்கிள் ரேட் அதிகரித்தது. 2011ஆம் ஆண்டு என்ன விலை இருந்ததோ அந்த விலையை இன்னைக்கு கொடுக்க பார்க்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். 2024ல் 2011ல் என்ன சர்க்கிள் ரேட் இருந்ததோ அதை கேட்கிறார், அதை கொடுக்க சொல்கிறார். அதனால தான் விவசாயிகளுடைய போராட்டம் 4 மடங்கு அதிகம். 2011ஆம் ஆண்டு என்ன விலைவாசி இருந்ததோ இன்னைக்கு என்ன விலைவாசி இருக்கிறது, அன்னைக்கு என்ன லேண்ட் அண்ட் காஸ்ட் இருந்ததோ இன்னைக்கு என்ன லேண்டோடைய காஸ்டாக இருக்கிறது, அதை நீங்கள் பாருங்கள். ரீஹாபிலிட்டேஷன் பெனிஃபிட்ஸ் ஃபார் லேண்ட்லெஸ் ஃபார்மர். பல நபர்களுக்கு நிலைமை இருக்காது, அவர்கள் எங்கே போவாங்க? விவசாய கூலியாக வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? அப்போ அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு ஒரு வசதியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சரி, இந்த கோரிக்கைகளை கொண்டு நவம்பர் 25ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அனைத்து ஃபார்மர் யூனியன்ஸ் அனைவருமே இந்த போராட்டத்தில் அமர்ந்தார்கள். நவம்பர் 28ஆம் தேதி இந்த போராட்டம் கிரேட்டர் நொய்டாவில் தொடங்கிய இந்த போராட்டம் 20,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அங்கே களமிறங்குகிறார்கள். 20,000 ஃபார்மர்ஸ் யமுனா எக்ஸ்பிரஸ்வே. இந்த யமுனா எக்ஸ்பிரஸ்வே கட்டுவதற்காகவும் ஜேபி குரூப் மிகப்பெரிய அளவில் ஃபார்மர்ஸுடைய நிலத்தை அபகரித்தது, வாங்கினார்கள். அந்த செட்டில்மெண்ட் இன்னைக்கு வரை செய்யவில்லை, அதுவும் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. டிசம்பர் 1ஆம் தேதி வரை எந்த விதமான அரசாங்கத்துடைய ஆக்ஷன் நடக்காத பட்சத்தில், எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் வராத அரசாங்கத்தை மீண்டும் ஒரு முறை அவர்களுடைய செவிக்கு அந்த கோரிக்கைகள் எடுத்துச் செல்வதற்காக அவர்கள் எடுத்த முடிவு, நாளை அதாவது டிசம்பர் 2ஆம் தேதி நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்க போகிறோம். இந்த முறை வீட்டுக்கு திரும்ப மாட்டோம். ஆனால் 2 மணி அளவில் மகாமாயா ஃப்ளைஓவருக்கு கீழே இந்த அனைத்து விவசாயிகளுமே ஒன்று கூடியதை பார்த்த உத்தரப்பிரதேஷ் போலீஸ் ஆங்காங்கே பேரிகேட்ஸ்களை போட்டு, ஆங்காங்கே இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடிய அந்த முள்ளுக்கம்பிகள் போன்ற அந்த தடயங்களை போட்டு அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை பார்த்து, சிந்து பார்டரில் பிப்ரவரி மாதத்திலிருந்து இன்னைக்கும் விவசாயிகள் போராட்டத்தில் இருக்கிறார்கள். அதை பற்றி எந்த டிவி மீடியாவும் காட்டுவதில்லை. அவர்களும் நீங்கள் போராட்டத்தை தொடங்குங்கள், டிசம்பர் 6ஆம் தேதி நாங்கள் அனைவருமே டெல்லிக்கு வருவோம் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்து விட்டார்கள். அப்போ இந்த விவசாய போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுத்து வருகிறது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் தான் அரசாங்கம் இருக்கிறதே ஒழிய, இந்த கோரிக்கைகளை கேட்டு விவசாயிகளுக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டும், என்னெல்லாம் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், எப்படி ஒரு விவசாயிக்கு பெனிஃபிட்டை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்கிற எந்த விதமான பேச்சுவார்த்தையும் எந்த விதமான வேலையும் அரசாங்கம் பார்க்கவில்லை. 2013ஆம் ஆண்டு லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் வந்தது. அந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, டெவலப்டான லேண்ட்லேருந்து 10% விவசாயிகளுக்கு கொடுக்கணும் என்று. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஒரு சில இடத்துல 5%, ஒரு சில இடத்துல 6%, ஒரு சில இடத்துல 7%. இதுதான் நடக்குது. 2011ஆம் ஆண்டு பாத்தா பர்சால் மூவ்மெண்ட் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் இருந்தது. அந்த மூமெண்ட்டை பற்றி நீங்கள் படித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். அவங்களுடைய டிமாண்ட் 64.7% இன்க்ரீஸ் இன் பே அவுட்ஸ் have been central issued. அதாவது 64.7% இன்க்ரீஸ்ட் ப்ரைஸ் அன்னைக்கு அந்த போராட்டத்திற்கு பின்பு அரசாங்கம் ஒத்துக்கொண்டது. ஆனால் இன்னைக்கு வரை அந்த டிமாண்ட், அடுத்த அரசாங்கம் வந்துருச்சு, அந்த அரசாங்கத்திற்கு மேலே இன்னொரு மாதிரி அதே அரசாங்கத்திற்கு நீங்கள் போட்டு மறுபடியும் கொண்டு வந்துட்டீர்கள். 3வது முறை 3.0 மோடி அரசாங்கம் வந்துருச்சு. இன்னைக்கு வரை 2011ஆம் ஆண்டு காங்கிரஸுக்கு எதிராக அவர்கள் வெற்றி பெற்ற அந்த கோரிக்கையும் நீங்கள் இன்னும் கொண்டு வரவில்லை. சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த போராட்டத்துடைய கோரிக்கைகள், இவர்களுடைய நிலங்களை அடிமாட்டு விலைக்கு நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள், அதற்கான சரியான காம்பன்சேஷன் கொடுக்கப்படவில்லை, அது ஒரு கோரிக்கை.
நீங்கள் எந்த டெவலப்மெண்ட் என்கிற பேரில் நீங்கள் இந்த நிலத்தை கொடுப்பதாக கூறினீர்களோ அதை நீங்கள் கொடுக்கவில்லை. சர்க்கிள் ரேட் எத்தனையோ ஆண்டுகளாக அதிகரிக்காமல் இருக்கிறது, அதையும் நீங்கள் அதிகரிக்க வேண்டும். இதை தாண்டி எம்எஸ்பி ஒரு சட்டமாக மாறணும், அதுவும் ஒரு கோரிக்கை. அதை தாண்டி கார்ப்பரேட் நிறுவனங்கள் அத்துமீறாமல் மண்டிகளை நீங்கள் இன்னும் உறுதிப்படுத்தணும். அரசாங்கத்தின் கையில் அந்த மண்டிகள் இருக்கணும், அரசாங்கத்தின் கையில் அந்த ப்ரெக்யூர்மெண்ட் அந்த ப்ராசஸ் இருக்கணும். ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அதை நீங்கள் பலப்படுத்தணும். இது போன்ற பல்வேறு கேள்விகளை இந்த நாட்டு விவசாயிகள் எடுத்து வைக்கிறார்கள். இந்த போராட்டம் நேற்று நடந்தது, நேற்று டெல்லி வரவிடவில்லை. 6ஆம் தேதி நாங்கள் எல்லாருமே டெல்லிக்கு போகிறோம் என்கிற இன்னொரு விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், இந்த பக்கம் பீகார், இங்கே அனைத்து இடங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அங்கே போவதாக கூறியிருக்கிறார்கள். போன போராட்டத்தின் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல விவசாய யூனியன்ஸ்கள் அவர்களும் டெல்லி சென்று கலந்து கொண்டார்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் இந்த நாட்டு விவசாயிகளை மட்டுமல்ல, இந்த நாட்டு விவசாய அந்த ப்ராசஸையே ஒரு சில கார்ப்பரேட்டிற்காக லாபத்தை கொடுப்பதற்கு, டெவலப்மெண்ட் என்கிற பெயரில் தனக்கு லாபத்தை தேடிக்கொள்வதற்காக விவசாயத்தை அளிக்கிறீர்கள் ஒன்று, விவசாய வர்க்கத்தை நீங்கள் அளிக்கிறீர்கள் 2, அவர்களை வைத்து எந்த வருமானம் இந்த நாட்டிற்கு வருகிறதோ அந்த வருமானத்தை நீங்கள் கார்ப்பரேட் கையில் கொடுப்பது 3வது. இதை தாண்டி விவசாய முதலாளியாக இருக்கக்கூடிய நபர்களை விவசாய கூலியாக மாற்றக்கூடிய இந்த கொள்கையை தான் இந்த நாட்டு அரசாங்கம் திணிக்க பார்க்கிறது. அதற்கான போராட்டம் தான் இது. இந்த போராட்டத்தை பற்றி நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள், லைக் போடுங்கள். இதை தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் UPI ID கீழே எழுதியிருக்கிறது, அதிலும் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.